ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வவுச்சர் நம்பர் பிஹேவியர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதோட பேசிக் கான்செப்ட் வவுச்சர் நம்பர் பிஹேவியர்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒர்க் பண்ணின்றதுலாம் கிடையாது. சிம்பிளான விஷயத்தில் சொன்னால் நம்ம யூஸ் பண்ணுற வவுச்சர்ஸோட நம்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த கேரக்டர்ஸ் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்கணுன்றது தான் ஸ்பெசிஃபை பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் நம்பரிங்னு சொல்லுவோம். ஸோ அந்த வவுச்சர் நம்பரிங்கை பொறுத்த மட்டும் 4 கேரக்டர் இருக்குது. அப்பான் இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் 3.0 பிஃபோர் ஒன்று இருக்குது, 3.0 ஆஃப்டர் ஒன்று இருக்குது. ஸோ 2 போர்ஷனில் இருக்குது. நான் வீடியோ எப்பயுமே மேக் பண்ணுறது லேட்டஸ்ட் வெர்ஷனை பிக்கப் பண்ணி தான் மேக் பண்ணுவேன். ஸோ இந்த வெர்ஷனை பொறுத்த மட்டும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது 6.0 வெர்ஷன். ஸோ இந்த வீடியோ வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்னேன் இல்லைங்களா வவுச்சர் நம்பரிங் அது எதில் டிஃபைன் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கலாம். ஸோ ஆல்டரில் போயிட்டு வவுச்சர் டைப்பில் போயிட்டு ஸோ சேல்ஸ்ன்ற லெஜர் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சேல்ஸ்னு ஒரு லெஜர் வவுச்சர் டைப் எடுக்கிறேன். ஸோ சேல்ஸ்ன்ற ஒரு வவுச்சர் டைப் எடுக்கிறப்போ இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் 4 டைப் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஆட்டோமேட்டிக். ஸோ ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த மட்டும் நம்ம டிஃபைன் பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக டேலியே ஏப்ரல் 1லேருந்து 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் நம்பரை பிக்கப் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆட்டோமேட்டிக் நம்பரை நம்மளால் ஆல்டர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ ஒன்ஸ் வவுச்சர் நம்பரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த வவுச்சரிங் நம்பரை நம்மளால் ஆல்டர் பண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்ன்றது ஆட்டோமேட்டிக்காக நம்ம போடுற இன்வைசஸ்க்கு டேலி அலோகேட் பண்ணுற நம்பர் தான். ஆஃப்டர் தென் செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ப்ளஸ் மேனுவல் ஓவர் ரைடு. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பில் நம்பர் 1, 2, 3ன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை இதில் ஏதாவது நான் அடிஷ்னலாக ஒரு இடையில ஒரு பில்லு போடணும், இல்லை இடையில ஏதாவது ஒரு விஷயத்தை நான் ஓவர் ரைட் பண்ணணும்னா தாராளமாக இந்த விஷயத்தில் உங்களால் ஓவர் ரைட் பண்ணிக்க முடியும் இந்த பில்லை பொறுத்த மட்டும். தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல். ஸோ மேனுவலை பொறுத்த மட்டும் நம்பர்ஸ் எதுவுமே இருக்காது, நீங்கள் கொடுக்குறதா நம்பராக இருக்கும். ஃபோர்த் ஒன் மல்டி யூசர் ஆட்டோன்னு இருக்கும். அதாவது மல்டி யூசர்ஸ்ன்றப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதில் ஆட்டோமேட்டிக்காக நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இந்த 4 ஆப்ஷன் நவுனுன்றது ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா நம்பரிங் இல்லாமல் எந்த இன்வைஸும் நம்மளால் ஜென்ரேட் பண்ணக்கூடாது, ஜென்ரேட் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால நவுனுன்றது ஆப்ஷனை கன்சிடர் பண்ண வேணாம், மிச்ச 4 மட்டும் நான் ஆப்ஷனை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். ஸோ ஒவ்வொரு நம்பர் மெத்தடிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுன்றதை சொல்லிட்டேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் பொறுத்த மட்டும் ஸோ நான் டிஃபால்ட்டாக என்ன சொன்னேன், டேலியில் இருக்கிற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் டேலியில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பல்சரி உங்களோட டேட்டாவை பேக்கப் எடுக்கணுன்றதை சொல்ல மாட்டேன். ஏதாவது இம்பார்ட்டண்டான திங்ஸை சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் பேக்கப் எடுங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வவுச்சர் நம்பரிங்கில் நீங்கள் கை வைக்கிறீங்க ஒரு டேட்டாவில் அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரியாக டேட்டாவை பேக்கப் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா இது எரரை கிரியேட் பண்ணுறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு வவுச்சர் நம்பரிங்கில் மட்டும் என்றைக்குமே ஆல்டர் பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது இல்லை மேனுவலில் இருக்குது, இல்லை அந்த நம்பர் நான் ரீசேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் வவுச்சர் நம்பரிங் மெத்தட் ஆஃப் வவுச்சர் நம்பரிங் நீங்கள் ஆல்டர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் டெஃபினெட்லி பிஃபோர் தட் யூ ஷுட் மேக் அ பேக்கப் ஆன் தட் டேட்டா. ஓகே. ஸோ ஆஃப்டர் தென் ஸோ சரிங்க சார், இப்போ நான் என் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டெப்ஸில் வச்சுக்கிட்டே எனக்கு யூஸாக இருக்கும் சார் அப்படின்ற பட்சத்தில் ஐ ஸ்ட்ராங்லி ப்ரிஃபர் ஆட்டோமேட்டிக் மெத்தடில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தாராளமாக, ஏன்னா நம்பர்ஸ் கொலாபரேஷன் ஆகாது அண்ட் தென் டூப்ளிகேட்ஸ் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. செகண்ட் திங் மேனுவலாக எதுக்கு சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸை வந்து பார்த்தீங்கன்னா அதர் சாஃப்ட்வேர்லேருந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா சார் இப்போ இன்கேஸ் நான் பிஸி சாஃப்ட்வேர் இல்லை அதர் லோக்கல் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், ஜிஎஸ்டி ஃபைலிங்க்கு டேலி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கில் வைக்காம மேனுவலாக உங்களோட வவுச்சர் நம்பரிங்கை வச்சுக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் வவுச்சர்லேருந்து, ஏன்னா இம்போர்ட் பண்ணுற வவுச்சர்லேருந்து அந்த வவுச்சர் நம்பரை பிக்கப் பண்ணுறதுக்கு டேலிக்கு ஈஸியாக இருக்கும். while when you are importing some data. ஸோ எப்போ நீங்கள் டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறீங்களோ இம்போர்ட் பண்ணுறப்போ அந்த வவுச்சர் டைப்பை தயவு செஞ்சு மேனுவலில் வச்சுருங்க, ஆட்டோமேட்டிக்காக வைக்க வேண்டாம். இட் வில் மேக் எ எரர் இன் GSTR1. ஸோ இதுதான் மெத்தட்ஸ் ஆஃப் வவுச்சர் நம்பரிங். இந்த 4 டைப் தான். ஸோ இந்த 4 டைப்புக்குள்ளேயும் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணுறப்ப என்னென்ன மாதிரி இருக்கணுன்றதையும் நான் சொல்லிட்டேன். ஆஃப்டர் தட் இது எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சஜஷனாக நான் சொல்கிற விஷயம், வவுச்சர் நம்பரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே ஜிஎஸ்டிலேருந்து ஒரு சில போர்ஷன்ஸ் இருக்குது. ஒரு வவுச்சர் நம்பர்னா 16 டிஜிட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அண்ட் தென் இந்த கேட்டகரியில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு அது எஃபெக்டிவாக இருக்கும், ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஐ ஹோப்
நான் டெலிவரி பண்ண வேண்டிய விஷயத்தை டெலிவரி பண்ணிட்டேன்னு நம்புறேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.